ஜெபிப்போம். இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கும்படியாக, ஆண்டவரே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த ஒப்பற்ற நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களின் மூலமாக எங்களை செப்பனிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். இதில் நாம் சிந்திக்க இருக்க தலைப்பு என்னவென்றால், தாவீதின் சிக்லாக் அனுபவம். தாவீதின் சிக்லாக் அனுபவம். தாவீதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22ஆம் வசனத்திலே அவரை பற்றி இப்படி இப்படி அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இப்படி என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லப்பட்ட, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சியும் சொல்லப்பட்ட இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு கசப்பான அனுபவம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த அனுபவத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த தாவீதின் சந்ததியில்தான் உருவாகினார். இந்த தாவீதின் சந்ததியில் இருந்துதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது. தாவீதின் குமாரனே என்றுதான் இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். அப்படி பல அடைமொழிகளுக்கு சொந்தமான இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எப்படி அதை மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சிக்லாக் என்ற இடத்திலே அவர் சந்தித்த அனுபவத்தின் மூலமாக. ஒன்று, இட் இஸ் டேவிட்ஸ் பிளண்டர், அதாவது தாவீதினுடைய அறிவின்மை அல்லது மதியினம் என்று சொல்லலாம். தாவீதின் அறிவின்மை. இரண்டாவது, டேவிட் சரண்டர், தாவீதின் அர்ப்பணம். மூன்றாவது, டேவிட் ஸ்பிளண்டர், தாவீதின் அற்புதமான வெற்றி. தாவீதின் அறிவின்மை, தாவீதின் அர்ப்பணம், தாவீதின் அற்புதமான வெற்றி. ஆண்டவரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட, தனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வான் என்று சாட்சியும் சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தவறு நிகழ்ந்தது. அந்த தவறின் நீழ்ச்சியிலே அவன் எப்படி மேற்கொண்டான் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வழிநெடுக நாம் ஆண்டவரை பின்பற்றி கொண்ட பிறகும் கூட நாம் ஒருவேளை தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் சொந்தமாக, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லாமல் நாம் சொந்தமாக தீர்மானங்களை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த சூழ்நிலைகளை நான் விளக்க ஆரம்பிக்கிறேன். தாவீது கோலியாத்தை கொன்றபோது, வென்றபோது அவனுக்கு பயங்கரமான மரியாதை. ஆனால் அந்த நாள் முதல், அவனுக்கு பாராட்டுகள் குவிந்த நாள் முதல் சவுல் அவனை துரத்த ஆரம்பித்தான். சவுல் அவரை துரத்தி கொண்டிருக்கிறார். என்றைக்காவது இவரை கொன்று போட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி அவனை விரட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றினார். எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றினார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக நாம் வாசிக்கின்ற பொழுது, அதாவது சவுலை கொல்லுவதற்கு தாவீதிற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தலைக்கு பக்கத்திலே ஈட்டி குத்தப்பட்டிருக்கிறது, ஒரு சொம்பு இருக்கிறது. ஆனால் மற்ற எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கூட படைக்காவலனாக வந்த அபிஷாய் சொல்லுகிறான், ஆண்டவனே
இந்த ஈட்டியை உருவி 2 குத்து அல்ல, ஒரே குத்தாக அவனை நான் தரையோடு குத்தட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உன் எதிரியை உனக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவர் சொல்றார், தேவனுடைய மனுஷன் என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதன் மேல் நான் கையிட்டு போவது எப்படி, கையை நான் போடுவது எப்படி, போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்ப விடுகிறான். அவருக்கு ஆண்டவருடைய நேரம் வரட்டும், அவர் வயது சென்று சாகட்டும், நான் அவரை தொடமாட்டேன் என்று சொல்லுகிறான். தன்னை விரட்டி கொண்ட ஒரு மனிதனை தனக்கு வாய்ப்பு கிடைத்த போது கூட அவன் அவரை கொண்டு போடவில்லை. அப்படி ஒரு நல்ல குணாதிசயங்களை கொண்ட இந்த தாவீது என்ன யோசிக்கிறார்? அவர் பண்ணின தவறு என்ன? அப்போஸ்தலர் 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன் இருதயத்திலே ஒன்றை யோசிக்கிறான். அதாவது தொடர்ச்சியாக இந்த சவுல் என்னை விரட்டி கொண்டே வருகிறான், என்றைக்காவது ஒரு நாள் நான் அவன் கையிலே மாட்டிக்கொள்வேன். நினைச்சிருமா, இன்றைக்கு சவுல் என் கையில சிக்கின மாதிரி, ஆனா நான் அவனை கொண்டு போடவில்லை. இப்படி சவுல் என் கையிலே சிக்கினது போல என்றாவது ஒரு நாள் நான் தாவீது நான் சவுலின் கையிலே சிக்கிக் கொள்வேன், நான் சவுலின் கையிலே சிக்கிக் கொள்ள வாய்ப்பு உண்டு அப்படி என்று நினைச்சிட்டு தாவீது சொல்றான், என்னைக்காவது நான் அவன்கிட்ட சிக்கிக் கொள்வேன், அதனால நான் பெலிஸ்தியர் பட்டணத்திலே போய் நான் அங்கு சேஃபா தங்க வேண்டும் என்று அவன் யோசித்தான். அங்கே இருந்த ஆக்கீஸ் ராஜா பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆக்கீஸ் ராஜாவிடத்திலே நாடகம் பல ஆடி அவனுடைய நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும் வண்ணமாக பல மாய்மாலங்கள்லாம் பண்ணி அவனிடத்தில் கேட்டான் ஒரு பட்டணம், அரணான பட்டணம், பாதுகாப்பான பட்டணம் என்று சொல்லித்தான் சிக்லாக் என்ற பட்டணத்தை அவனிடத்தில் வாங்கினான். தேவன் தாவீது போன்ற இடத்திலெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார், சவுலின் கைக்கு அவனை காப்பாற்றினார். ஆனால் அப்படி காப்பாற்றப்பட்ட தாவீது சுயமாக யோசித்தான், நான் என்றாவது ஒரு நாள் இவன் கையிலே நான் மாட்டிக்கொள்வேன், அதனால பெலிஸ்தியர் பட்டணத்திற்கு சென்று விட்டால் இந்த இஸ்ரவேலின் ராஜா வர முடியாது, அங்கே உள்ள ராஜாவிடத்திலே எனக்கு அடைக்கலம் கிடைத்து விட்டால் அங்கே யாரும் என்னை தீண்ட முடியாது, அது எனக்கு பாதுகாப்பு என்று நினைத்தான். தேவனற்ற இடம் எந்த பாதுகாப்பான கோட்டையாக இருந்தாலும் இட் இஸ் a danger place. தேவன் இல்லாத இடம் பாதுகாப்பு அற்றது. ஆனால் அதை புரியாதவனாக இந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை தேர்ந்தெடுத்தான். தன்னுடைய அதாவது தன்னுடைய சொந்த யோசனையின்படி நல்ல ஸ்கீம்ல நிறைய போட்டான். அந்த ஆக்கீஸ் ராஜாவை ஏமாற்றுவதற்கு பல திட்டங்கள்லாம் போட்டான். அவரை எப்படி நான் அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி பல நாடகங்களை ஆடினான். அதை விளக்குவதற்கு நேரமில்லை. நேரமாடி அவன் கண்டுபிடித்த பட்டணம் சிக்லாக். ஆனால் இந்த சிக்லாக் பட்டணத்திலே அவனுக்கு நடந்தது என்ன? அவன் அந்த ஆக்கீஸ் ராஜாவோடு கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று போய் அவன் திருப்பி அனுப்பி விடுகிறான். திருப்பி அனுப்புகின்ற போது 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் சிக்லாக் பட்டணத்திற்கு வருகின்ற போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. வந்து பார்க்கின்ற போது அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள், தன்னோடு கூட இருந்தவர்களின் மனைவி பிள்ளைகள் ஒருவரும் அங்கு இல்லை. பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் அதாவது 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். The worst part of David's life is this. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் மோசமான காலகட்டம் என்ன என்று சொன்னால் இந்த அனுபவம் தான். இந்த சிக்லாக் பட்டணத்தில் தான். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பின்பகுதியிலே வாசிக்கிறோம், அவனோடு கூட வந்தவர்கள் கூட எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று கல்லை எடுத்துக் கொண்டார்கள். ஏன் உன்னை நம்பி உன் கூட வந்தோம்யா, உன்னை நம்பி வந்ததுனால எங்க பெண்ஜாதி மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள், உன் கூட வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி அவர்களும் அவனை கல்லறிவதற்கு எடுத்துக்கொண்டார்கள், கல்லை எடுத்துக்கொண்டார்கள். He lost everything. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுய திட்டத்தின்படி தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நான் வெற்றி வாகை சூடி விடுவேன், வாழ்ந்தா நல்ல சேஃபா வாழ்ந்து விடுவேன், கொஞ்ச காலம் அப்படி இருக்கும். ஆனால் தேவனற்ற இடம் எதுவும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் அப்படி அவன் சிந்தித்து செயல்பட்ட போது அவன் சந்தித்தது என்னன்னா, தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost everything.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருத்தர் கிடையாது, மனைவி பிள்ளைகளை கொண்டு சென்று விட்டார்கள். கூட இருந்த மனிதர்களும் கல்லறிந்து இவனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அதனாலதான் அழுதான், அவன் சத்தமிட்டு அழுதான். வேதம் அழகாக சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் கல்லறியணும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் வந்ததுங்க? ஆண்டவருடைய நேரத்தில் அப்படி, அதாவது மற்றவர்களுக்கு வருமானம் தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவர்களுக்கு, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பை கண்டவர்கள், ஆண்டவருடைய கரத்தினாலே பலத்த நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டு ஆண்டவருக்கு இடம் தராதபடிக்கு தன்னுடைய சொந்த திட்டத்தின்படி, சொந்த மூளையின்படி, நான் இப்படி திட்டம் போட்டு என்னுடைய குடும்பத்திலே இப்படி பெற வெற்றியை பெறுவேன், இப்படி எனக்கு பாதுகாப்பை வைத்துக் கொள்வேன், இவ்வளவு செக்யூரிட்டி எனக்கு வந்துவிடும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினால் அவர்கள் தோற்று போவது நிச்சயம் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் தாவீதுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தார். சிக்லாக் அனுபவம் இஸ் சீரியஸ், இது பெரிய ஆபத்தான அனுபவம். எல்லாவற்றையும் இழந்து போனான். அதனால ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, when you act on your own, நீ சுய சித்தத்தின்படி உன்னுடைய தான் தோன்றித்தனமாக திட்டம் போட்டு நீ பல காரியங்களை செய்து விடலாம் என்று உன்னுடைய சொந்த முயற்சியில் நினைப்பாயானால் you will lose everything. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்பாய். தாவீதுடைய வாழ்க்கையில இக்கட்டான காலம், நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம் அவன் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுக்காமல் நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டை கொண்டு வரும். அதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இட் இஸ் டேவிட்ஸ் பிளண்டர். அவனுடைய தவறு, அவனுடைய முட்டாள்தனம், அவனுடைய மதியினம் ஆண்டவருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவன். கோலியாத்தை வென்று வெற்றி வாகை சூடுவதற்கு பலன் தந்த தேவன், சவுலின் கைக்கு நாள்தோறும் அவனை காப்பாற்றின தேவன், தாவீது போன இடத்திலெல்லாம் அவனுக்கு வெற்றியை கொடுத்த தேவன், காப்பாற்றின தேவனை நம்பாமல் அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நம்பி, ஆக்கீஸ் ராஜாவை நம்பி, அந்த பட்டணத்தை நம்பி, அந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை நம்பி இங்கே நான் பாதுகாப்பாய் சுகமாய் தங்கியிருப்பேன் என்று சொன்னான். எல்லாவற்றையும் இழந்து போனான். அதனால இன்றைக்கு ஒருவேளை நாம நம்ம ஸ்கீம் படி, நம்ம திட்டத்தின்படி எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி நம்ம நினைத்த காரியங்கள் சிக்கலாகி இருந்தா ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வேதத்தில் அவனை பார்க்கணும். டேவிட் ஸ்பிளண்டர், அவனுடைய தவறு என்ன செய்தது? அவனை சிக்கலுக்குள்ளாக்கியது. மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லோரும் அவனை கல்லெறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் தாவீது அழுதான், அவனோடு கூடியிருந்தவர்களும் அழுதார்கள். அவர்கள் எல்லாம் யாரை நோக்கி அழுதார்களோ தெரியவில்லை. ஆனால் தாவீது நிச்சயமாக அழுதிருப்பான். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போயிட்டேனே, எனக்கு இவ்வளவு சூழ்நிலை வந்துட்ட, எவ்வளவு மோசமான இடங்களில் இருந்தேன், நீர் என்னை காப்பாற்றினீர். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சேஃப், ரொம்ப பாதுகாப்பு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு, என் குடும்பத்துல எனக்கு தேவையான 5 தலைமுறைக்கு பணம் இருக்கிறது, அல்லது என் பிள்ளைகளுக்கு தேவையான பேங்க் டெபாசிட் இருக்கிறது, எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால ஐ ஹேவ் மை ஓன் ஸ்கீம். அதனால இனி எனக்கு ஆண்டவரை விட நான் இனி திட்டம் போடுவேன். ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருப்பார், பல ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை ஆண்டவர் தந்திருப்பார். தந்த உடனே மனசு சொல்லுது, இனி என்ன நீ ஸ்கீம் போடு. தேவனை சார்ந்து வெற்றி பெற்ற மனிதர்கள், வாழ்க்கையின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள், அதுக்கப்புறம் தங்களுடைய சொந்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறார்கள். ஐ ஹேவ் மை ஓன் ஸ்கீம், ஐ ஹேவ் எவ்ரிதிங். பணம் இருக்கிறது, அது இருக்கிறது, அதனால நான் திட்டம் போட்டு நிறைவேற்றுவேன் அப்படின்னு. அப்படி போடும் பொழுது சிக்கல்கள் உருவாகும். ஆனால் தாவீதுக்கு தெரியும் எங்க போகணும்னு தெரியும். அதனாலதான் எல்லாரும் அழுதார்கள், இவனும் அழுதான். இவன் ஆண்டவரிடத்தில் எழுதிருப்பான். அழுதவற்றை எப்படி எழுதான், எவ்வளவு எழுதான் தெரியல. அவர்கள் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அழுதவர்கள் எல்லாரும் எப்படி எழுதார்களாம்? அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலனே இல்லையா, அந்த அளவுக்கு அழுதாங்க. அழுததுக்கு அப்புறம் பின்னாடி வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இரண்டாவது காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டேவிட் ஸ்பிளண்டர், அவனுடைய தவறினாலே அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். இரண்டாவது, அவன் என்ன செய்யறான்? அழுதான் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதிருக்கிறான். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் எனக்கு இப்ப வேற யாரும் கிடையாது, நோபடி,
இப்ப எனக்கு நான் நம்பி இருப்பதற்கு எனக்கென்று எதுவும் கிடையாது. ஒரு மனுஷன் இருக்கட்டும், அவனுக்கு கிடையாது. ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. He lost everything. அதனால அவன் நம்பிக்கை வைப்பதற்கு ஒருத்தரும் கிடையாது. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி. ஆங்கில வேதாகமத்திலே நான் படிக்கின்ற போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் சொன்னா என்ன போட்டுருக்குன்னா, David got strength from the Lord. David got strength from the Lord. கர்த்தரிடத்தில் இருந்து பலன் பெற்றுக் கொண்டான் அப்படின்னா சொல்லுகிறது. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் பலன் கொடுக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் இருந்து பலன் பெற்றுக் கொண்டான். அவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அவனுக்கு பலன் தருகிறார். மட்டுமல்ல, அவனை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்தினது மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். இப்பதான் தோணுது, அதாவது நிறைய நேரத்தில் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்வது வாழ்க்கையில தோல்வியான சம்பவங்களை சந்திக்கின்ற போதுதான். வெற்றியில மனிதன் அதிகமாக கற்றுக்கொள்வதில்லை. வெற்றியின் உச்சக்கட்டத்திலே மனிதன் வீழ்ந்தது போகத்தான் செய்கிறான். பொதுவா மனிதன் உச்சாணியை எட்ட எட்ட அவன் வீழ்ச்சியை நோக்கிதான் பயணம் செய்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் சரிந்து விழுவான் போல். ஆனால் அவன் வாழ்க்கையின் வீழ்ச்சியில் தான் அவன் முக்கியமான வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்கிறான். அதே போல அவன் இந்த இடத்துல தான் நினைக்கிறான், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். ஆண்டவர் எனக்கு ஆண்டவரிடத்துல அப்படி இப்ப now he gave everything unto God. ஆண்டவரிடத்துல எல்லாம் கொடுத்துட்டான், எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்துட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு இப்போ ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். நான் என்ன செய்யணும் நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? இல்ல நம்ம இன்னும் ஸ்கீம் போட்டுக்கிட்டே இருக்கோமா? ஒரு 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 சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு புத்தகத்தில் நான் படித்ததை முதலாவது நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அழகான தேவனுடைய மனுஷன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரே நாளிலே எனக்கு மிகப்பெரிய துன்பம் வந்தது. அவர் தப்பு சொன்னார், நான் சொல்ல வரல. அவர் சொல்லுகிறார், நான் ஆலயத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன், ஒரு செய்தி வருகிறது, என் மகன் அங்கிருந்து விழுந்துட்டான், அவனுக்கு பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இன்னொரு செய்தி வருகிறது, அப்படி பல அப்படி ஒரு 4 துக்கமான செய்திகளை சொல்லுகிறார். ஒரு பையனுக்கு புத்தியை பேதலித்து விட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களோட ஊழியத்தை தானே செய்தேன் அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு சில காரியங்களை சொல்றாரு. நீ சரண்டர் பண்ணாத இடம்லாம் இருக்குயா, நீ எனக்கு இன்னும் விட்டு கொடுக்காத இடம்லாம் இருக்கு, அதை விட்டு கொடு அப்படின்னோடனே அவர் அறை கதவை பூட்டி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு ஒருத்தர் கிடையாது, நான் 1% கூட என்னுடைய சொந்த சக்தியை நம்பி சொந்த ஞானத்தை நம்பி நான் செயல்பட்டிருந்தேன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே அழுது ஒப்பு கொடுத்தாராம். அவர் சொல்லாரு, ஒரு வாரத்துல நான் ஆண்டவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு வாரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தினார். ஆனா அந்த புத்தி பேதலித்த தம்பிக்கு 1 வருஷம் எடுத்தது அப்படின்னு சொல்றாரு. 1 வருஷம் எடுத்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஆண்டவர் என்னை தெளிவாக நடத்தினார். அவரே சார்ந்திருக்கும்படி செய்தார். போதகர் தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிப்பவன் தான். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரை சார்ந்திருப்பது எப்படி, வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று வாழ்வது எப்படி என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதனால ஆண்டவர் அப்படி அதே போல இங்க தாவீதுக்கு இப்பொழுதுதான் புத்தி வருகிறது. சரண்டர் பண்ணவன் ஆண்டவரிடத்துல ஆண்டவரிடத்துல கேட்டு செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசாரித்தான். நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறோமா? நமக்கு ஆனா ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது எப்படி என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் வித்தியாசமாக விசாரித்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் எப்படி விசாரிப்பது? ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை செய்யலாமா கூடாதா என்று கேள்வி வருகின்ற போதெல்லாம், ஆண்டவரே நான் இதை எப்படி செய்யணும் அப்படி என்று ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கேட்கின்ற போது ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர் பேசுகிறார். அதாவது ஒன்று வேதத்தின் மூலமாக பேசுகிறார் அல்லது தேவ செய்தியின் மூலமாக பேசுகிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கோமா அப்படின்னு யோசித்து பார்க்கின்ற போது தவறி இருக்கிறோம், ஆனால் விசாரித்தும் இருக்கிறோம். ஆனால் விசாரித்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நான் 2010 வரைக்கும் இந்த பட்டணத்தில் தான் இருந்தேன். நான் மெட்ராஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அதை போக வேண்டும் என்று நான் நினைக்கும் போது போகலாமா வேண்டாமா, இட்ஸ் a great decision. இவ்வளவு ஆண்டுகள் 20 வருடத்திற்கு மேலாக இங்கே இருந்து விட்டோம், இனி சென்னைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
நான் கல்லூரியில என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன், அவங்க ஏத்துக்க மாட்டோங்கிறாங்க, ஒரு நாள் ஏத்துக்குறோங்கிறாங்க. அவங்களும் அப்படியே மாறி மாறி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். போவதா வேண்டாம், அவங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஆண்டவருடைய சித்தம் இருந்துடலாம்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற நேரத்தில் அவங்க விட்டாங்க. ஆனா எனக்கு குழப்பமாக இருக்கிறது, ஆண்டவரே எது உம்முடைய சித்தம்? எனக்கு வெற்றி அல்ல, பணம் பெரிது அல்ல, பட் ஐ மஸ்ட் பி இன் தி சென்டர் ஆஃப் வில். உம்முடைய சித்தத்தை செய்யாமல், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் பட்டது போதும். ஆனால் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நான் பட்டுப்பட்ட பரவாயில்ல. சென்னை பட்டணத்திலே போய் எத்தனை பாடுபட வேண்டுமானாலும் ஐ அம் ரெடி. பட் if it is the will of God, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் ரொம்ப வாஞ்சியா அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு நம்முடைய ஆலயத்துக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு நீ கண்டிப்பா எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொண்டிருக்கிறேன். கிருபாரனை எஃப்எம்பிவில இருந்த கிருபாரனை அன்னைக்கு செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அப்படி ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த செய்தியை தான் அவர் சொல்லாரு. அந்த பகுதி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். கோ ஹெட் மேன், சிட்டிக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொன்னாரு. அப்ப நான் யோசித்துக் கொண்டேன், ஓகே சரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் நான் புரிந்துகொண்டேன், சித்தத்தை செய்வதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். அதனால ஆண்டவரிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்காம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இங்க சாமுவேல் தாவீது ராஜா நமக்கு அதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். விசாரித்த பிறகு அவனுக்கு ஆலோசனை கிடைக்கிறது. அதன் அடிப்படையிலே பின்பகுதியிலே வாசிக்கிறோம், 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நம்ம 3வது பார்க்கிறது என்ன, தாவீதின் அற்புதமான வெற்றி. இது கிடைக்குமா, சாத்தியமா? ஆண்டவர் சாத்தியமாக்கி கொடுத்தார். அவன் அழுது ஆண்டவரோடு ஒப்புரவான போது, அவன் அழுது ஆண்டவருக்கென்று அனைத்தையும் ஒப்பு கொடுத்த போது, ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவரிடத்திலே அவன் விசாரித்த போது, அவர் அவனுக்கு தேவையான பலத்தை செலுத்தி, எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்ட அத்தனை பேரும் அவனோடு கூட போருக்கு போவதற்கு அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலம் கொடுத்தார். எல்லாரும் அவரோடு எதிர்த்து நின்றவர்கள், அதாவது கையிலறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். அவன் போருக்கு போகிறான். போருக்கு போன போது அங்கே போய் அவன் வெற்றி பெற்றான். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை, ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை. அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். தாவீது கர்த்தரின் மூலமாக எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டான். தட் இஸ் த க்ளோரி. அதுதான் ஆண்டவருடைய வெற்றி, ஆண்டவர் தந்த அற்புதமான வெற்றி. டேவிட் ஸ்பிளண்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். டேவிட் ஸ்பிளண்டர் அது தாவீதுக்கு கொடுத்த பெரிய வெற்றி. டேவிட் ஸ்பிளண்டர் அவனுடைய தவறு மதியினம். டேவிட் சரண்டர் அவனுடைய அர்ப்பணம், அவனுடைய அர்ப்பணம். 3வது டேவிட் ஸ்பிளண்டர் அவனுடைய வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில அதை விட, தாவீது வாழ்ந்த காலத்தை விட உன்னதமான கிருபையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். தாவீது காலத்துல ஒருவேளை தாவீதிற்கு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, ஆண்டவருக்கென்று நம்ம ஒருவேளை நம்முடைய சுய சித்தத்தின்படி செயல்பட்டு நம்ம குடும்பங்களிலே சிக்கலா இருக்கலாம். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஐயோ இந்த சிக்கல் எடுக்க முடியாதபடிக்கு நான் மாட்டிக்கொண்டேனே, பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மணி வில் மேக் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ், மணியை வச்சு எல்லாவற்றையும் சாதித்துக் கொண்டெல்லாம் இருந்து நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒன்று முடியலையே அப்படின்னு தவித்துக் கொண்டவர்கள் ஏராளம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட போது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆண்டவரே உம்மிடத்தில் சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்ச உடனே ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். இதுதான் நிகழ்வு. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சுயத்தை நாம் சார்ந்து வாழ முடியாது. சுயத்தை விட்டு நீ தேவனுக்கென்று அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் God gives a second chance. ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார். எல்லாவற்றையும் நாம் இழந்து போனதை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது. எப்படிங்க இருக்கும்? எல்லா பணம் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், வீட்டுல பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்லாம் போயிடும். நோ செகண்ட், ஒரு செகண்ட் தான். We will lose everything. அதனால சொந்த
அப்போஸ்தலன் வாழ்க்கையை படிச்சு பார்த்தா that's a different story. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் தான் தோன்றித்தனமாக அவர் ஒரு பக்தி வைராக்கியத்தில் பல காரியங்களை செய்தார். அவரை நிறைய மக்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன போது, அப்படி அவன் ஒப்பு கொடுத்த போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டான். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ சரண்டர் யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி, உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுவதுமாக தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பாயானால் நீயும் இழந்து போனதை பெற்றுக் கொள்வாய், உன்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீயும் இழந்து போனதை பெற்றுக்கொள்வாய், உன்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவது என்ன, நமக்கு ஒப்பற்ற தேவன் இருக்கிறார். நமக்காக விலைக்கிரயம் சிந்தி விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இருப்பதினால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு சிக்கல்ல, ஐயோ நான் ரொம்ப சொதப்பிட்டேங்க, வாழ்க்கையை நான் ரொம்ப சொதப்பிட்டேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து இது சிக்கல் ரொம்ப சிக்கல் ஆயிற்று, இனி ஒன்னும் பண்ண முடியாது அந்த நிலைமையில இருக்குமா? நான் மக்களுக்கு எல்லாம் நான் பண்ண தவறு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப கேவலமான சூழ்நிலையில இருக்கிறேன், இனி எனக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? வாழ்வே இல்ல, இனி ஹோப்பே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கோமா? பட் God gives us chance. ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார், ஆண்டவர் தருணம் தருகிறார். மன்னிப்பின் தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவரை கெஞ்சி கூத்தாடுபவனுக்கு, அவருக்கென்று வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவனுக்கு சிக்கல் பயங்கர சிக்கலா இருக்கலாம், கொடுமையான காரியமாக இருக்கலாம், உலகமே வெறுத்து தள்ளக்கூடிய அளவுக்கு அவன் பாவம் செய்திருக்கலாம், அநியாயம் செய்திருக்கலாம். ஆனால் அத்தனையும் மன்னித்து அவருக்கு மிகுந்த உன்னதமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், டேவிட்ஸ் பிளண்டர், தாவீது தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த போது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தேவனுக்கென்று அர்ப்பணித்த போது அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இதான் லைஃப். நாம் நாமாக வாழுகின்ற போது நாம் நெருக்கப்படுகிறோம், தேவனுக்கென்று நாம் கொடுக்கின்ற போது நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம் சுவாமி. எத்தனையோ முறை சுவாமி நாங்கள் சொந்தமாக செயல்பட்டு எங்க சொந்த மூளையினாலே எங்களுக்கு இருக்கின்ற ஆஸ்திகளை வைத்து, எங்களுக்கு இருக்கின்ற திறமைகளை வைத்து, ஆட்பலத்தை வைத்து நாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று பல காரியங்களை திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் தோற்று போனோம். ஆண்டவரே, நாங்கள் உம் பாதம் சரணடைகிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே, எல்லாம் உம்மால் கூடும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனவைகளை, நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு திரும்பி தாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினை வந்து நிற்கிறோம் சாமி. நாங்கள் மீண்டும் மதீனத்திற்குள்ளாக திரும்பி செல்லாதபடி, தான் தோன்றித்தனமாக வாழாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அர்ப்பணத்திலே வாழ்வதற்கு, உமக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற ஆலோசனையின்படி வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்திருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம் சாமி. எத்தனை பெரிய போராட்டமாக இருக்கலாம், திருச்சபையின் போராட்டம் கூட பெரிதான போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்கின்ற போது நீர் எங்களுக்கு மீண்டும் புது பொலிவோடு புது ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபையை நீர் ஆசீர்வதியும். உடைய கரங்களிலே திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம். ஆயரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.